சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. சோம்பு, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். 2 கிராம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நறுக்கின 2 வெங்காயம், அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் 2 தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆஃப் த டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 8 to 10 மினிட்ஸ் நம்ம வேக விட்டோம்னா மஷ்ரூம் எல்லாம் ரெடி ஆயிடும். லாஸ்ட்டாக நான் கஸ்தூரி மேத்தியை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லியில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.